விநாயகரோட தலையை வெட்டினது சிவன். வெட்டப்பட்ட தலைக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற இந்த பல கேள்வி மக்கள் மத்தியில இன்னமும் இருந்துட்டு தான் வந்திருக்கு. அந்த தலைக்கு என்னதான் ஆச்சு? ஆனால் அத்தனை கேள்விக்கும் இப்போ ஒரு மிகப்பெரிய சொல்யூஷன் பதில் கிடைச்சிருக்கு. வெட்டப்பட்ட தலை, அதாவது விநாயகரோட வெட்டப்பட்ட தலை சிவனே எடுத்து கொண்டு போய் ஒரு கேவ்ல, அதுவும் ஆழமான ஒரு குகைக்கு அடியில இன்னமும் வச்சு சேஃபா வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளியே வந்திருக்கு. என்ன கௌதம் சொல்ற, வாட் ஆர் யூ சேயிங் தட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் ட்ரூ. இதை பத்தி தான் இன்னைக்கான இந்த வீடியோக்குள்ள டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பார்க்க போறோம். அக்காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு மிகப்பெரிய வரலாறு, அதாவது சிவன் தான் விநாயகரோட தலையை துண்டித்தவர் அப்படின்னா அது சிவன் தான். துண்டிக்கப்பட்ட தலை எங்க இருக்கு அப்படிங்கிற இந்த கேள்வி உலகம் முழுது பல இடங்கள்ல வந்திருக்கு. அதுவும் இந்த தலை எங்க வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சிவனே எடுத்து கொண்டு போய், அதுவும் இந்தியாவுக்குள்ள தான் ஒரு குகையில வச்சிருக்காரு. அது என்ன குகை, அது எங்க இருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளைனா தான் இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். ஹாய், ஐம் கௌதம் அண்ட் ஜி ஹச். விநாயகரோட தலையை வெட்டினது சிவன். வெட்டப்பட்ட தலைக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற இந்த ஒரு கேள்வி இப்போ வரைக்கும் இருக்கு. வெட்டப்பட்ட தலைக்கு என்னதான் ஆச்சு, ஃபர்ஸ்ட் ஏன் வெட்டினார் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. அதுவே இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. சிவன் ஏன் முதல்ல விநாயகரோட தலையை வெட்டினார்? பார்வதி சிவன் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அவங்க மிகப்பெரிய ஒரு பேர். இந்த உலகத்துக்கே கடவுளுக்கெல்லாம் தலைக்கடவுள் யாருன்னா சிவன். அப்பேற்பட்ட சிவன் தான் விநாயகரோட தலையை வெட்டினார். ஏன் வெட்டினார் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ரீசன் இருக்கு. ப்ராப்பரான ரீசனா இல்லை அப்படிங்கிறது அக்காலத்துல இருந்து சொல்லப்பட்ட வரலாறு படி இப்போ வரைக்கும் இதுதான் ஒரு சொல்லப்பட்ட வரலாறு, படிச்ச வரலாறு, கேட்ட வரலாறு இதுதான். ஆனால் இதுல நடந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். என்ன ஆச்சு அப்படின்னா, பார்வதி அம்மாள் குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு குளத்துக்கு அடியில குளிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப விநாயகர் கிட்ட சொல்லியிருப்பாங்க, யாரையும் உள்ள விடாத, நான் உள்ள குளிச்சுட்டு இருக்கேன், யாரு வந்தாலும் உள்ள விடக்கூடாது அப்படின்னு பார்வதி கட்டளை இட்டாங்க. யாருக்கு அப்படின்னா விநாயகருக்கு. அந்த கட்டளைப்படி விநாயகர் தான் அந்த வெளியே நின்று பாதுகாத்துட்டு இருந்தாரு. யார் அப்படின்னா யாரும் உள்ள வராம அதை பாதுகாத்து வெளியே நின்றுட்டு இருந்தது விநாயகர். அதை யாரையும் உள்ள விடலை, யாரையும் அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி விநாயகர் நின்றுட்டு இருந்தாரு, யாரையுமே உள்ள விடலை. இப்படி இருக்கிற ஒரு நிலைமையிலதான் சிவன் வராரு. யாரை பார்க்க அப்படின்னா பார்வதி அம்மனை பார்க்க வர்றது சிவன். சிவனையும் அதாவது சிவனையே இல்லை, சிவனையுமே உள்ள விடலை. யார் அப்படின்னு பார்த்தோம்னா விநாயகர். என்ன நீ என்னையவே நீ விட மாட்டியா, அது என்னோட மனைவி, நான் போய் பார்க்கறது விட மாட்டேங்கிற அப்படின்னு சிவன் விநாயகரை பார்த்து கேட்கிறாரு. இல்ல, பார்வதி அம்மா உள்ள குளிச்சுட்டு இருக்காங்க, அவங்க யாரையுமே உள்ள விடக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு எப்படி சொன்னா ஒரு வாக்குவாதம் விநாயகருக்கும் சரி சிவனுக்கும் சரி இந்த மாதிரி மிஸ்கம்யூனிகேஷன் நடந்துட்டே வந்திருக்கு. இப்படியே நடந்துட்டே இருக்கிற டைம்ல பயங்கரமா கோவப்பட்டு சிவன் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ஒரே வெட்டா விநாயகரோட தலையை துண்டா வெட்டிட்டாரு. துண்டா வெட்டி அந்த பக்கம் பறந்து போயிடுச்சு. உள்ள இருந்து பார்வதி அம்மாள் குளிச்சுட்டு வெளியே வராங்க. வெளியே பார்த்தா விநாயகர் இப்படி இருக்காரு. அதாவது அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்கல்ல, நான் இந்த இடத்துல சொல்ல விருப்பப்படல, அது தனியா இது தனியா இருக்கு. என்ன எதுக்கு நீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நான் தான் அவனை பார்த்துக்க சொல்லிட்டு போயிருந்தேன், யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லி பார்வதி அம்மா இந்த மாதிரி சொல்ல, சரி இப்ப நான் என்னதான் பண்றது அப்படின்னு கேட்கிறாரு சிவன். ஏன் நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்கன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே போகுது. நீங்க பார்க்குற உயிரினத்திலேயே எந்த உயிரினையும் ரொம்ப மதிக்கப்படுறீங்களோ, அதிலும் எதுக்கு நீங்க முன்னுரிமை கொடுக்குறீங்களோ அந்த உயிரினத்தோட தலையை எடுத்துட்டு இது மனிதன் மாதிரி ஆக்குங்க திருப்பியும் அப்படின்னு சொல்றாங்க. யார் அப்படின்னா பார்வதி அம்மா. இது தெரிஞ்சது, இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன எல்லாத்தையும் எல்லா இடங்களையும் சிவன் கூப்பிட்டு இதுக்கு ஏத்த மாதிரி என்ன தலை இருக்கோ அதை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி தேடி ரொம்ப ரொம்ப நேரங்களா தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரப்பட்டதுதான் ஒரு விஷயம். என்ன அப்படின்னா ஒரு குட்டி யானையோட தலையை வெட்டி
எடுத்துட்டு வந்தாங்க. சிவன் கையில் வந்து கொடுக்குறாங்க. சிவன் கையில் கொடுத்ததுக்கப்புறம் அதை வந்து விநாயகரோட தலையில அந்த இடத்துல வச்சு அவருக்கு வந்து திருப்பி உயிர் கொடுத்து உயிர் தெழுந்தது தான் இந்த விநாயகர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வரலாறு. இந்த பார்வதிக்கும் சிவனுக்கும் விநாயகரோட தலை வெட்டப்பட்டு துண்டிக்கப்பட்டதுக்கான வரலாறு வந்து இதுதான். சரி, ஓகே. இப்ப விநாயகர் வந்து யானையோட ஒரு சின்ன யானையோட தலையை தான் எடுத்து வச்சது விநாயகர். விநாயகரோட உண்மையான முகம், உண்மையான தலை எங்க இருக்கு அப்படிங்கிற இந்த பல கேள்வி இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மத்தியில் இருந்துட்டு தான் வந்திருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒன் ஆஃப் த பிக் சொல்யூஷன் தான் இப்ப நான் சொல்ல போற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த தலை துண்டிக்கப்பட்ட வெட்டப்பட்ட விநாயகரோட உண்மையான முகம், தலை அது எங்க இருக்கு அப்படின்னா, இந்தியால உத்தரகாண்ட்ல ஒரு குகைக்கு அடியில ஆழமான ஒரு கர்வ், அந்த குகைக்கு இன்னும் டெப்த் அடியில சிவனே அந்த தலைய அங்க வெட்டப்பட்ட இடத்துல இருந்து யாருக்கும் தெரியாம ரொம்ப ரொம்ப செக்யூர்டா ரொம்ப பாதுகாப்பா எடுத்துட்டு வந்து அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த மலைக்கு அடிவாரத்துல அந்த குகைக்கு அடிவாரத்துல இன்னமும் வச்சு பாதுகாத்துட்டு வர்றதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு. இது ஏன் அப்படின்னா, அதே உத்தரகாண்ட்ல ஒரு பாதாள புவனேஸ்வர் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் வந்து இருக்கு. அந்த கோவில் வந்து ரொம்பவும் ஆழத்துல வந்திருக்கும். அதையும் போய் மக்கள் வந்து பார்த்து கொண்டு அதாவது தரிசனம் செஞ்சுட்டு வரக்கூடியவங்க இருந்துட்டு தான் வந்திருக்காங்க. அந்த பாதாள புவனேஸ்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குகைக்கு அடியில் இருக்கக்கூடியது கோயில் வந்து அந்த சிலை வந்து இன்னமும் ரொம்ப அந்த கோயில் வந்து அடியில் வந்திருக்கும். அப்ப நீங்களே நல்லா கெஸ் பண்ணி பார்த்துக்கோங்க எவ்வளவு தூரம் ஆழத்தில் இருக்கும். அதுக்கு கீழே இருந்து பார்க்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னமும் விநாயகரை வெட்டப்பட்ட தலை, அந்த துண்டிக்கப்பட்ட தலை வந்து உள்ள இருக்கிறதா அதை ஒரு சில பேர் உணர்ந்திருக்காங்க, ஒரு சில பேர் பார்த்ததாகவும் சரி. இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இன்னமும் வந்து இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ரீசெண்ட் டைம்ல வெளியான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த ஒரு விஷயம். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதாவது இது மட்டும் கிடையாது, நீங்க ஒரு கோயிலுக்கு போனாலும் சரி, நீங்க முதல்ல விநாயகரை கும்பிடுங்க, உக்கி போடுங்க, இது போடுங்க சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னாலும் இதுதான். எங்க நீங்க போனாலும் சரி, எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, மோஸ்ட்லி அதாவது 100க்கு 95% 90% எல்லா கோயில்லையுமே விநாயகர் வந்து இருப்பார். ஃபர்ஸ்ட் நீங்க விநாயகரை கும்பிட்டுட்டு தான் நீங்க அடுத்த எவ்வளோ பெரிய ஒரு கடவுளாக இருந்தாலும் சரி அந்த கோயிலில் இருக்கக்கூடிய கடவுள் அதுக்கப்புறம் தான் நீங்க போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு. இதுதான் ஒன் ஆஃப் த ஃபார்மேட். நீங்க ஒரு கோயிலுக்கு நீங்க போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க விநாயகரை கும்பிடணும். நீங்க எந்த சாமியை நீங்க அடுத்து கும்பிடுறீங்களோ கும்பிடலையோங்கிறதெல்லாம் வாட் எவர் நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் நீங்க விநாயகரை பார்த்து நான் அந்த கோயிலுக்குள்ள போறேன், என்னை அனுமதி கொடுத்து உள்ள போயிட்டு என்னை நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க எந்த ஒரு அதாவது மூலஸ்தானத்துக்கு நீங்க போய் எந்த ஒரு கடவுளை கும்பிட்டாலும் இட்ஸ் மோர் பவர்ஃபுல் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் இப்போ ரீசெண்ட் டைம்ல வெளியான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்து பண்ண நம்ம மறக்க வச்சுக்கோங்க. நீங்கள் பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா சோஷியல் மீடியாவில் கௌதம் சர்ச் பண்ணிங்க, நம்மளோட ப்ரொஃபஷன் ஒரு பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் எடுக்கிறோம். இப்போ மறக்க வச்சுக்கின்னு பார்த்து மறக்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து போகலாம். பாய்.